வாசிக்கலாம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா நம்பப்படுறதுக்கு ஏது இல்லாம இருக்கு. அது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் வேதம் சொல்லுது அவன் விசுவாசிச்சான். ஹல்லேலூயா. எனவேதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு அது நீதியா எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, அவன் விசுவாசிகளின் தகப்பன். அவ்வளோ அந்த சூழ்நிலையிலையும் அவன் விசுவாசிச்சபடியால் தான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு, இவன் விசுவாசிகளின் தகப்பன். என் அன்பிற்குரியவர்களே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்பப்படுறதுக்கு ஏதுவல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம விசுவாசிச்சாதான் அது விசுவாசம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உங்க கையில ஒரு 50 லட்சம் இருக்கு. நீங்க ஒரு நல்ல வீடு நான் வாங்க போறேன், வாங்குவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது விசுவாசம் இல்லை. ஆனா உங்க கையில ஒரு பணமும் கிடையாது, ஆனா என் ஆண்டவர் எனக்கு நல்ல பெஸ்டா ஒரு வீடை தருவார், சொந்த வீடை தருவார்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையே இல்லாத இடத்துல நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தான் அது விசுவாசம். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்பப்படுறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையே கிடையாது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். வேதத்துல போட்டிருக்கு, தன்னுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்று வேதம் சொல்லுது. இனி ஒரு சான்ஸே கிடையாது, குழந்தை பிறக்க சான்ஸே கிடையாது. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, 75 வயசுல சொல்றார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியுள்ள உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், பூமி முழுவதும் உன் சந்ததி அல்ல நிரம்பும், உன் மூலமா பூமி முழுவதும் நிரம்பும் பரம்புன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனா அவனுக்கோ 100 வயசு ஆகுது, குழந்தை பிறக்கல. 25 வருஷம் ஆயிட்டு, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் சொல்லி 25 வருஷம் ஆயிட்டு, ஆனாலும் அவனுக்கு குழந்தை பிறக்கல. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் விசுவாசிச்சான். ஒருவேளை 75 வயசுல சொல்லும் போது ஒருவேளை அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்கலாம், வயசு 75 தானே ஆகுது. ஆனா 100 வயசு ஆகும்போதும் அவன் விசுவாசிச்சான். வேதம் சொல்லுது, அவனுடைய சரீரம் செத்தது என்று எண்ணப்பட்டது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இனி இவளுக்கு குழந்தை பிறக்க சான்ஸே கிடையாது. சாராளே சொல்றா, எனக்கு இனி ஒரு இன்பம் உண்டாகுமோ, இந்த வயசுல எனக்கு ஒரு நன்மை நடக்குமான்னு சொல்லி அவளுக்கே நம்பிக்கை கிடையாது. அந்த சூழ்நிலையிலையும் நம்பினாங்க, ஆண்டவரை நம்பினாங்க, உறுதியா நம்பினாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை அழைத்தவர் சொல்லிட்டாரு, ஜீவனுள்ள தேவன் சொல்லிட்டார், வானத்தை பூமி உண்டாக்கின தேவாதி தேவன் எனக்கு சொல்லிட்டார், அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் விசுவாசத்தினாலே ஆண்டவர் என்ன செஞ்சாராம், வானத்தை பூமியும் ஒரே வார்த்தையில உண்டாக்குனார். ஒரு வார்த்தையில அப்படி செஞ்ச ஆண்டவரால இதை செய்ய முடியாதான்னு சொல்லி அவன் விசுவாசிச்சான். அடுத்த வசனங்கள்ல போட்டிருக்கு, அவன் சந்தேகப்படாம விசுவாசிச்சானா. அல்லேலூயா. விசுவாசிக்கும் போது சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுற சூழ்நிலை வரும், ஆண்டவரை நம்ம சந்தேகப்படவே கூடாது. ஆண்டவர் நிச்சயமா செய்வார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நாட்கள்லாம் அவருக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு இந்த காரியெல்லாம் சொன்னார், எனக்கு சொந்த வீடு தருவேன்னாரு, எனக்கு சொந்த வாகனம் தருவேன்னாரு, இந்த பிசினஸ் எனக்கு தருவேன்னாரு, இந்த காரியம் தருவேன்னாரு. ஊழியக்காரங்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு ஆண்டவர் இந்த சர்ச் இப்படி கெட்டுவேன்னு சொன்னாரு, ஆனா ஒண்ணுமே நிறைவேறலையே நாட்களாவது நீங்க நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் சகலத்தையும் ஏற்ற நேரத்துல அவர் செய்து முடிக்க வல்லவர். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும், அவர் விசுவாசிக்கணும். ஆபிரகாம் சரீரம் செத்துட்டு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டான், ஆனா அந்த சூழ்நிலையில விசுவாசிச்சான். ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், என் மனைவியுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவர் என்று அவன் விசுவாசிச்சான். அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு